ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா ஆரி கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு பீடு ஸ்டிச் பண்ணுறப்போ நிறைய பேர்த்துக்கு கேப் வருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருந்தீங்க. அந்த கேப் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடை நான் சொல்லித்தரேன். இப்போ வந்துட்டு பீடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு த்ரெட் இந்த அளவுக்கு பெருசாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சின்னது பண்ணிவிட்டு பீடு அப்படியே இன்செர்ட் பண்ணிவிட்டு கீழே ஃப்ரேம் கட்டியில் இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா த்ரெட்டு கம்மியாயிடும். சரிங்களா? பீடுக்கு ஒட்டிக்க போயிட்டு பீடு நல்லா ஒட்டி போயிட்டு நீடிலால் பீடை வந்துட்டு நெருக்கமாக தள்ளுங்க. முன்னாடி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த பீடுக்கு நெருக்கமாக தள்ளுங்க. தள்ளிட்டு கேப் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. தள்ளாமல் போடும்போது தான் உங்களுக்கு கேப் வரும். நீடிலால் பீடை அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி நீங்கள் பீடை ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கேப் அப்படிங்கிறது வராது. நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த பிரச்சனை வந்துட்டு ஸ்பீடாக போடுறது, அப்புறம் வந்துட்டு இன்னும் என்ன ப்ராப்ளத்தால் வரலாம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க, பீடை ஒட்டி ஸ்டிச் பண்ணாமல். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். இதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த பீடுக்கு இடையில் கேப் வராது. அழகாக நீட்டான ஃபினிஷிங் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? போடும்போது பொறுமையாகவும் போடுங்க. பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களால் அதை வந்துட்டு கரெக்டாக பார்த்து போட முடியும், கேப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. நீங்கள் வேக வேகமாக போட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு என்னாகும் அப்படின்னா கேப் வரதும் தெரியாது, ப்ளஸ் நீட்டான ஃபினிஷிங்கும் கிடைக்காது. சரிங்களா? இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.